பெட்ரூமோ உங்கள் வாசலோ இப்படி இருக்கிறதால தான் உங்களுக்கு எந்த அதிர்ஷ்டமும் வரல, எந்த யோகமும் வரல, எந்த நல்லதும் நடக்கவில்லை. கடவுளுடைய பிளெஸ்ஸிங் இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் தீரப்போவது இல்லை. எதை சரி செய்யணும் அதை நிச்சயமாக சரி செய்யணும். அதை சரி செய்யாமல் நீங்கள் ஷீரடிக்கே பாத யாத்திரை போனாலும் இல்லை 1 மாதம் சாப்பிடாமல் இருந்தாலும் உங்களுக்கு அது எந்த இடத்திலும் வளர்ச்சியோ தராது. அதற்கு மாறா பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த பதிவை நிச்சயமாக நீங்கள் கேட்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம். ஏன்னா சரி செய்ய முடியாத விஷயங்களை நீங்கள் சரி செய்ய முயற்சி பண்ணுறீங்க. சரி செய்யக்கூடிய விஷயத்தை காலால் எட்டி உதைக்கிறீங்க. காலால் எட்டி உதைக்கப்பட்டது குப்பை தொட்டிக்கு போகுது. குப்பையில் இருக்கிறது உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. இதை சரி பண்ணுங்க, அப்பொழுது எல்லாமே சரியாகும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவும் ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் மறக்காதீங்க. அதே போல் நம்ம அன்பே சாயியில் இந்த மாயுதா பயிற்சி நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு நாகப்பாம்பு பார்த்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு நாகசாயப்பாவா அது தோணியிருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய மிராக்கள் மாயுத்தாவிலே தொடர்ந்து நடக்கப் போகுது. கடவுளுக்கு நன்றிகளை சொல்லலாம். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. உங்களால் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எதை சரி செய்ய வேண்டும், எதை எந்த ரீதியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை இந்த பதிவில் நீர் சொல்லியிருக்கிறீர்கள் என்பதை இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் அறிகிறோம். எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றும். உங்களால் மட்டுமே எங்கள் வாழ்க்கை மாறும். அதற்கு முன் நாங்கள் செய்த தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்ள முயற்சி செய்கிறோம். அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டும் சாயப்பா. என்னையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் காப்பாற்றுங்கள். நன்றி நன்றி நன்றி. பதிவை கேட்கலாமா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு நல்ல திட்டத்தை அன்பே சாய் குடும்பம் எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருக்குது. இந்த திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சாதிப்பதற்கும் நாங்களும் ஒரு குடும்பம்தான் அப்படின்னு எங்கள் சொந்தக்காரவங்க கிட்ட காட்டுறதுக்குமான திட்டமாக இது இருக்குது. மெய் சிலிர்க்குது இந்த மாயுத்தா. கடவுளுக்கும் நன்றி, அன்பே சாய் குடும்பத்திற்கும் நன்றி அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. ஸோ பல திருப்பத்திற்கு அடிப்படையாக அமைகிறது உங்கள் மனநிலை. உங்கள் மனநிலையில் எப்பயாவது கேட்டிருக்கீங்களா, நீ சரியாக இருக்கியா, நீ சரியாக சாப்பிட்டியா, நீ சரியாக தூங்குனியா, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு? உடலை கவனிக்கிற அளவுக்கு மனசை நாம் கவனிக்கலை. உடலை ரொம்ப தெளிவாக வச்சுருக்கிறதா நினச்சோம். ஆனால் வச்சுருக்கோமா இல்லையான்னு தெரியல. நான் வச்சுருந்தா இவ்வளவு பெரிய நோய் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
ஆனால் மனசை உடலை பார்த்துக்கிற அளவுக்கு கூட மனசை பார்க்கல. எல்லா விஷயத்துக்கும் ஆரம்பமாக தருவது உங்கள் மனது மட்டுமே. மனதோட செயல்திறன் அதிகரிச்சதுன்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம். மனதோட திறன் குறைஞ்சிடுச்சுன்னா சரியில்லைன்னு அர்த்தம். ஆனால் அந்த மனசு பக்கம் நாம் நிற்கலை, மனசை பற்றி நாம் யோசிக்கலை, மனசை சரி பண்ணணும் அப்படின்னும் நாம் எந்த இடத்துலையும் எதிர்பார்க்கவும் இல்லை. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இங்கே பெரும் தலைவலியாக மாறியது. அந்த தலைவலி தலையெழுத்தையே மாற்றி அமைத்தது. அந்த தலையெழுத்தின் படி வாழும்போது வாழ்க்கை கண்ணீராக போகிறது. ஆனால் இன்னமும் சில மக்கள் தலையெழுத்து சரியில்லை, தலையெழுத்து நல்லா இருந்தா நான் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன். ஸோ தலையெழுத்து சரியில்லாதப்போ ஏன் எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உங்கள் மனது தான் அந்த தலையெழுத்து, உங்கள் மனசு தான் அந்த தலையெழுத்தை தீர்மானிச்சதே தவிர கடவுள் தீர்மானிக்கலை, வேறு எந்த மனுஷனும் தீர்மானிக்கலை, வேறு எந்த உயிரினமும் இல்லை வீடோ வாசலோ தீர்மானிக்கலை, இல்லை கிரகங்களும் தீர்மானிக்கலை. ஏன்னா அதையும் சொல்லணும்ல, கிரகம் சரியில்லைன்னு தானே நம்ம காசை வாரி வாரி செலவு பண்ணுறோம். வீடு வாஸ்து சரியில்லைன்றதான தானே வீட்டையே இடித்து அதை நம்ம நாசமாகிறோம். ஒரு அழகான வீட்டை கட்டி அதை இடிக்கிறதுல நாம் கில்லாடியாக இருக்கோம். அப்போது எல்லாமே சரியாக இருக்குதா? எஸ். எது சரியாக இல்லை? உன்னுடைய மனசுக்குத்தான் இத்தனை பிரச்சனையை தவிர மற்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது வேலை பார்க்குது. கிரகம் இங்கே போகுது, அங்கே போகட்டும். இந்த வீட்டில் நீ இல்லைன்னா கூட இன்னொருத்தவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்களே, ஒன்றும் இல்லை. நாம் இப்போ இருக்கக்கூடிய வீடு கூட சொன்னாங்க, இது மாதிரிங்க கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்குது, அது சரிப்பட்டு வராது, அதாவது வாடகைக்கு வரும்பொழுது, அதனால் வேற பார்க்கறது ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாம் இங்கே தான் நின்னோம், இங்கே தான் வந்தோம், இங்கே தான் வாழ்ந்தோம். இன்னைக்கு இந்த வீடை கடவுள் சொந்தமாக்கி கொள்வதற்கு நமக்கு அதை கொடுத்துருக்கிறாருன்னா வீடு நல்லா தான் இருக்குது, மனசு தான் காரணம். மனுஷன் தன்னுடைய தப்பை எந்த மனுஷனும் ஏற்றுக்க மாட்டான். நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா உங்கள் கணவர்கிட்ட? நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா உங்கள் மனைவி கிட்ட? நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா உங்கள் பெற்றோர்கள்கிட்ட? இல்லை என் மேலே தான் தப்புன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? சொல்ல மாட்டோம். அது ஒரு ஆர்கியூமெண்ட்டை பண்ணுவோமே தவிர நான் தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு கேட்க மாட்டோம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம பண்ணுறது தப்பு தான்னு. ஆனால் இந்த இடத்துல தப்பை ஒத்துக்கக்கூடாது, அதுதான் அறிவுபூர்வமானதுன்னு எங்கே நினைக்கிறோமோ அங்கே தான் முட்டாள்களாக நாம் மாறிவிடுகிறோம். அங்கே தான் ஒன்றுமே இல்லாத முட்டாளாக நாம் தவழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நடக்கிறத கால் இருக்கும்போது தவழ்கிறது முட்டாள்தனம் தானே. குழந்தையா இருக்கும்போது தவழலாம், இப்பயும் நம்ம குழந்தையா? அப்போது அடிப்படை காரணம் எங்கே இருந்து புறப்படுகிறது? உன் ஆயுதம் உன்னை வீழ்த்த அப்படின்னா உன் மனதிலிருந்து புறப்படக்கூடிய ஆயுதம். அப்போது அந்த மனசை சரி செய்யாமல் வாழ்க்கையை சரி செய்ய முடியாது. அப்போ அத்தனை கெடுதலுக்கும் காரணமாக அமைகிறது மனசு தான், அத்தனை சாதனைகளுக்கும் காரியமாக அமைகிறது அந்த மனசு தான். நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம், உங்கள் மனசை ஒரு சிறந்த மனசாக மாற்றிட்டா நீங்கள் எல்லோருக்கும் சிறந்தவனாக மாறிவிடுவீர்கள். நம்புறீங்களா? நம்ப முடியுமா? ஏன்னா நம்புறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னமும் உங்கள் பிரச்சனைக்கு காரணம் உங்கள் மனசு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலை,
தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை அலட்சியமாக கையில் வச்சுருக்கீங்க. அதான் ப்ராப்ளம். இப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் மனசு. அதை நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான், நான் சொன்னதை விட சொல்லாத வார்த்தைகள் அந்த மனசு உங்களிடம் சொல்லும். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் மனுஷனை செதைச்சி சந்தோஷப்படுறவன், இன்னொருத்தன் மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷப்படுறவன். இவனும் ஆண் தான், இவனும் ஆண் தான். இவனுக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்குது, இவனுக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்குது. இவனுக்கும் பசிச்சா சாப்பிடணும், அவனுக்கும் பசிச்சா சாப்பிடணும். இவனுக்கும் தூக்கம் வந்தால் தூங்கணும், அவனும் தூக்கம் வந்தால் தூங்கணும். ஆனால் அடுத்த மனுஷனுடைய மனசை காயப்படுத்துறதுல இவனுக்கு தனி சந்தோஷம். இன்னொருத்தவனுக்கும் அடுத்தவன் சந்தோஷமாக இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் நினைக்கிறவன். அப்போ இங்கே என்ன மாறுபடுது? உடல் ரீதியாக கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் என்ன மாறுது? மனசு. புரியுதா உங்களுக்கு? எனக்கு இதுக்கு மேலே விளக்கம் கொடுக்க முடியலைங்க. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஆரத்தி எடுக்க முடியல, சச்சரித்திரம் எடுக்க முடியல, நைட்டு தூக்கம் இல்லை, காலையில் எழுந்திரிச்சா தலை சுற்றுது. எல்லாமே உங்கள் மனசு தானே தவிர உடல் மனசுக்கு அடிமையாக போய் தொலைஞ்சிடுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எஜமானன், உங்களுக்கு 4 தொழிலாளி இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணுமா, இல்லை அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணுமா? யார் கரெக்டாக பதில் சொல்லுங்கள். எஜமானன் என்ன சொல்கிறானோ அதை தொழிலாளி செய்யணும். ஆனால் தொழிலாளி என்ன செய்கிறானோ அதை எஜமானன் செஞ்சால் அவன் எஜமானனா? அது போல தான் இங்கே நாம் நடந்துகிட்ருக்கோம். புத்தியை முதலாளியாக வை, மனசை தொழிலாளியாக வை. ஆனால் மனசை முதலாளியாக வச்சுட்டு புத்தியை தொழிலாளியாக வச்சா அவன் என்ன சொல்கிறானோ இவன் கேட்பான். இவ்வளோ தான் நடக்குது. உனக்கு காலையில் எழுந்திரிச்சா தலை சுத்துன்னு மனசை சொல்கிறான், உடம்பு கேட்குது. ஆமாம், தலை சுற்றுது. நான் சுற்றுறது நான் தப்புன்னு சுத்தவே இல்லைன்னு சொல்லலை. தலை சுற்றுது. யார் சொல்ல இல்லைன்னு? தலை நிச்சயமாக சுற்றுது. தலைனா சுத்த தானே செய்யும். ஏன்னா மனசு அப்படி சொல்லுது. காலையில் எழுந்திரிச்சா உடம்பு மயக்கமாகும். அப்போ மனசை சொல்லுது, ஆமாம் காலையில் எழுந்திரிச்சா உடம்பு தலை சுற்றும், மயக்கம் வரும், எல்லாமே வரும். காலை எழுந்திரிக்கிற மனசு சொன்னதால் உடம்பு கேட்குது. அப்போ கேட்டால் செஞ்சு தானே ஆகணும். ஒரு சுத்தல் நடக்க தான் செய்யும். இதான் சொல்கிறேன். ஸோ மனசை என்றைக்குமே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அது சரியான படியில் தான் யோசிக்குதான்னு. நாம் கெட்ட பாதையில் போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மனசு கெட்டதை நினைக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லையே. கெட்டதை தான் அதிகமாக நினைக்குது. எதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லையோ அதை தான் அது 100க்கு 100 நினைக்குது. நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. அதாவது இப்போ முடியல அப்படின்னு தெரிஞ்சாலும் அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ முயற்சி பண்ணுறது யார்? மனசு. அதை செயல்படுத்துறது யார்? புத்தி. அதாவது உடம்போ செயல் சொல்கிறேன், அது எதுவாக இருக்கட்டும், கையோ காலோ கண்ணோ ஏதோ ஒன்று இருக்கட்டும். அப்போ உள்ளே இருந்து தான் வெளியேறுது, தானாக வெளியேறலை. உள்ளே இருந்து தான். இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்குது, ஓகே ஒரு மணி நேரம் தூங்குனா பரவாயில்ல, மனசு உடனே கேட்குது, ஆமாம் தூங்கிட்டு. இப்போது என்ன பெரிய டல்லு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க்கை பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய டல்லா அப்படின்னா மனசு கேட்குது, ஆமாம் என்ன பெரிய டல்லு, ஒர்க்கை பார்க்கலாம் வா அப்படின்னு. நான் இதை எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே பண்ணியிருக்கேன் நிறைய தடவை. ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கேயாவது வெளியில் போகணும், ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போகணும், ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி போகணும், இல்லை ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அடிக்கடி குளிச்சுட்டு கிளம்பிடுவேன். அதாவது டாய்லெட் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிடுவோம், கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், தேவைன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவோம், யூரின் பாஸ் பண்ண. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், டாய்லெட் போவேன், வராது. வந்தால் தானே இருக்கும், அதை காலையில் போயிடுச்சே, வராது. எங்கே வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம். இப்போ மறுபடியும் டாய்லெட் போயிட்டு மறுபடியும் வெளில வந்தாச்சு. நான் என்ன இதை ஏன் சொல்கிறேன்னா, இது ஃபன்னாக தான் இருக்கும்.
இது நிறைய பேருக்கு எனக்கு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் ஒரு தடவை போயிடுவோம், வராது, அது போயிடுச்சா காலையில். மறுபடியும் தோணும். கிட்டத்தட்ட 3 தடவை அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க, டேய் ஏன்டா அதான் வரலையே, அப்புறம் ஏன்டா அங்கங்கே போய் உட்காந்துருக்கிற அப்படின்னு. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன வரும், வந்தால் எங்கே நின்று போய்க்கலாம், என்ன தப்பு இல்லைல்ல. இயற்கையோட உபாதைகள் அடக்க முடியாது, வேறு வழி இல்லைன்னா போய் தானே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு, இல்லைன்னா போயிடு அப்படின்னு நினைக்கும் போது மனசை ஏற்றுக்குச்சு, உடம்பு ஏற்றுக்குச்சு. அப்போ மனசு சொல்கிறது தான் உடம்பு கேட்குதுன்றது புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இந்த விஷயத்த இதெல்லாம் உண்மையிலே நடந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை, ஒன்லி 1 டைம், காலையில் ஒரு தடவை அண்டு நைட்டு 1 டைம், அவ்வளோதான். அது மேக்ஸிமம் 2 வேளை உடல் இதை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. உடல் கழிவுகளை எடுக்கணும், மோஷனை எடுக்கணும். ஸோ ஈவினிங் ஆர் நைட், நமக்கு ஈவினிங் மேக்ஸிமம் அவைலபிள் இருக்கிறதில்ல. அதனால் நைட் ஒரு மோஷன் போயிட்டு ஒரு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டான ஒரு டிஃபனை சாப்பிட்டு நல்ல தூக்கம் வருது, அவ்வளோதான். அப்போது மனசு என்ன சொல்லுதோ அது உடம்பு கேட்குது. ஒரு பிரியாணி இன்றைக்கி சாப்பிடலாம் போல் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி காலையில் விஷ்ணு சாராம் சொன்னாங்க, என்னமோ தெரில கை கால்லாம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது, ஒருவேளை சிக்கன் சாப்பிடாமல் இருக்கிறதாலையோ அப்படின்னாரு. அப்போ நான் திருப்பி கேட்டேன், சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னார் அவர், அதுதான் பெரிய ஹைலைட்டு. இப்போ நம்ம அன்பேசால எத்தனை பேர் வயசானவங்க இருப்பாங்க, 50-60 தாண்டி, அவங்களுக்கெல்லாம் ப்ரோட்டீன் என்ன ஆகிறது? அப்போ அந்த சிக்கனில் தானே அந்த ப்ரோட்டீன் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம 48 ஏதாவது ஒன்று எடிட் பண்ணி நம்ம மாற்றிடலாமா? நான் ரொம்ப சீரியஸாகவே கேட்டுட்டு இருந்தேன். நீ முதல்ல பேசுமவனே பேசு. எனக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரம் கிட்டத்தட்ட போன மாதத்துலேருந்தே நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கல. என்றைக்கு 48 நாள் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோமோ அன்னையிலேருந்தே நம்ம சாப்பிடல. கிட்டத்தட்ட இந்த மாதம் இல்லை, போன மாதமும் சாப்பிடல. அப்போ நீ பேசு, நீ அவர் பேச விட்டாதான் என்ன நடக்கணும். அதனால் இன்றைக்கி பண்ணிடலாம், தேவைப்படுறவங்க சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா ப்ரோட்டீன் உடம்புக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நான் ஒன்றே சொன்னேன், ஏப்பா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம வெளியில் சுற்றும்போது, ஒர்க் விஷயமாக சுற்றும்போது அந்த பிரியாணிலாம் ஞாபகம் வந்ததால் நீ பேசிகிட்டு இருக்க, உனக்கு வேணும்னா நீ சாப்பிடு அப்படின்னு. என்னென்னா நமக்கு என்ன தேவையோ மனசு எந்த வழியில் உள்ளே வருது பாருங்கள், அவருக்கே தெரியல. மனசில் சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, அதனால் அதை நியாயத்தை பார்க்குது. எந்த ஒரு பாயிண்ட்டை சொன்னால் ஏற்றுப்பாங்க அப்படின்னு. பட் இதுதான் அப்போ அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கும்போது ஆமாம் இல்லைன்றாரு. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனசுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதான் மாயசக்தின்ற. இது இல்லாமல் தான் கை கால் வலிக்குது. ஏன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம எதுவும் சாப்பிடல இல்லையா? நீங்கள் சாப்பிடல, நான் ஒரு மாதமாக சாப்பிடல, நீங்கள் சாப்பிடல. இன்னொரு சார் சொன்னாங்க, அடுத்தது புரட்டாசி வருது, அது வருது, இது வருது, எப்படிங்கட்டு நம்ம எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை. நம்ம அங்கமுத்து சொன்னாங்க, குரு பூர்ணிமாலாம் வருதுன்னா சூப்பர் டேனா, இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க. நம்ம எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை. அப்புறம் 29ஆம் தேதி குரு பூர்ணிமா, கண்டிப்பாக லைவ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். பட் என்னென்னா இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் கடவுளோட ஆசீர்வாதத்தால் நடக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ மனசு எத்தனையோ விஷயத்த சொல்லும், இது இல்லை அதனால தான் அப்படின்னு. ஏதோ ஒரு படத்தில் கருணாஸ் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ மேலே இருந்து ஒருத்தர் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலை, இன்னே எப்பா எல்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த அஜித் சொல்லுவாங்க கருணாஸ் கிட்ட, எல்லாம் கரெக்டாக இருக்குது, கண்ணாடி எப்படி இருக்குது, என்ன கண்ணாடிக்கும் ஆட்டோ ஸ்டார்டிங்க்கு என்னையா பிரச்சனை? இல்லை கண்ணாடி அப்படி இருந்தால் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாது, இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணு. என்னப்பா இது, கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுமா? சரி நீ சொல்கிறத நம்புகிறேன் அப்படின்னு. அந்த ஆட்டோ 4 பேர் பின்னாடி பிடிச்சி வச்சுப்பாங்க ஆட்டோ இது பண்ணும்போது, அதனால் அந்த ஆட்டோ மூவ் ஆகாது. அந்த மூவி உங்களுக்கு தெரியும், அந்த காமெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ உண்மையிலே அது ஜோக்கு, அது கம்ப்ளீட்டாக ஜோக்கு. உடனே கண்ணாடி திருப்பி வச்சு, கண்ணாடி திருப்பிட்டேன், ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுறேன், எக்ஸைட்டு போகிறேன் அப்படின்னா விட்ருவாங்க. வண்டி கடைசியில் ஆட்டோ போய் மோதிடும். அப்போ கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடும். இது உண்மையே, இது பேர் தான் மூட நம்பிக்கைன்றது, புரியுதா? இது பேர் தான் மூட நம்பிக்கை. பட் அந்தளவுக்கு நம்ம போகல. பட் அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ போகும். அது மூட நம்பிக்கையோடைய விதமான அதை பார்க்குறேன். சாமிக்கு ஒரு 9 வாரம் விரதம் இருந்து விளக்கேற்றி போட்டால் நம்ம கடன் தீர்ந்துடும். ஆனால் நான் எதுவும் செய்ய மாட்டேன். தொழிலில் உட்கார மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன், கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன், ஓடி ஒளிவேன். ஆனால் 9 வாரத்தில் எனக்கு கடன் தீருமா? இல்லை, 10வது வாரத்தில் கடன் தீர்ந்துருச்சு நம்ம நம்பும்போது அவன் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போவான். ஏண்டா ஒரு 9 வாரம் நான் வரேன், 9 வாரம் நீ ஆளை காணோம், இப்போ தான் நீ மாற்றின சிக்கினியா அப்படின்வான் கடன்காரன். இப்படி தான் சொல்லுவான் கையில் கிடைச்சா. ஸோ இதுதான், அதனால தான் நான் சொல்கிறேன், மனசை சரி செய்யாமல் எதையுமே சரி செய்ய முடியாது. வீட்டு வாசல் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஒன்று தாங்க, காத்தோட்டமாக இருக்கணுங்க. வெளியில் இருக்கக்கூடிய சூரியன் உள்ளே படணும், காற்று உள்ளே வரணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே தேவையில்லை. உங்கள் பெட்ரூம் கூட எல்லாத்தையும் டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு கொசுவத்தை ஏற்றி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொசு வராது, ஆனால் வியாதி வரும். நிறைய பேர் இந்த கான்செப்ட் புரியலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, கொசு ஏற்றுனா கொசு சாகுது, இல்லை கொசு மயக்கமாகுது, ரைட்டா? அப்போது அது விஷம், ரைட்டா? அப்போ அந்த விஷத்தை நீங்கள் சுவாசிக்கிறீங்களே, அப்போ உங்களுக்கு மட்டும் அது அமிர்தம், கொசுக்கு மட்டும் அது விஷமா? என்ன பதில் சொல்லுங்கள்? அப்போது கொசுவை தாண்டி அந்த நோய் ஒன்று இருக்குது பாருங்கள், அது என்ன பண்ணுவீங்க? நிறைய பேருக்கு வீசிங் ஏன் வருது? குழந்தைங்களுக்கு வீசிங் ஏன் வருது? பதில் தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு விஷயந்தான், குழந்தைக்கு கொசு கிடைக்குதுன்னு சொல்லி இருக்கிற எல்லா ஜன்னலையும் மூடினா ஒரு நாளைக்கு குழந்தை 8 மணி நேரம் தூங்குது. அப்போ ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் ஏதோ ஒரு கெமிக்கல் அது சுவாசிக்குது. வெளியில இருந்து ஒரு காற்று வரல, ஏன்னா கொசு வருதுன்னு வெளியில இருந்து ஒரு காற்று வரல. அப்போது குழந்தையோட வயசு இப்போ என்ன? × 8 போடுங்க. அப்போ அத்தனை மணி நேரமும் அந்த குழந்தை அந்த மேட் கொசுவத்தி ஏதோ சம்திங், என்ன பிராண்டானா ஒரே இதுதான், அந்த கெமிக்கலை சுவாசிப்பதால் அந்த குழந்தைக்கு வீசிங் ஒரு 20-25 வயசுக்கு மேலே அது வருது. இந்த பித்தம், வாதம், கபம் சொல்லுவாங்களே, அந்த கபம் தான் 20 வயசில் இருக்கும். 20ல் இருந்து 30-40 அது பித்தமாக மாறும். அந்த பித்தம் அதுக்கப்புறம் 50 தாண்டே வாதமாக மாறும். இந்த கேஸ்ட்ரிக்கு, என்ன சாப்பிட்டாலும் செரிமானம் இல்லை, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம். ஸோ தமிழ் முன்னோர்கள், தமிழில் இருக்கக்கூடிய சித்தர்கள்லாம் பெரிய அளவில் இது பண்ண விஷயங்கள்லாம் நம்ம மறந்துட்டோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் லைஃப்பில். அப்போது கொஞ்சமாவது வெளிக்காற்று உள்ளே வரணும், அப்போ தான் உள்காற்று வெளியில் போகும். ஒரு ரூமில் 2 பேருக்கு மேலே படுத்தாவே கொசுவத்தி இல்லாமல் படுத்தா கூட சொல்கிறேன், என்ன தெரியுமா ஆகும்? ஃபஸ்ட்டு ½ அன் ஹவருக்கு ஃப்ரெஷ் எனர்ஜி கிடைக்கும், ஃப்ரெஷ் ஹேர் கிடைக்கும். அதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு விஷயங்களும் அந்த தீய காற்று இருக்குது பாருங்கள், அதுதான் உங்கள் உள்ளே போகும். உள்ளே போய் அதை நோயை ஜாஸ்தி பண்ணும். காலையில் எந்திரிச்சவனே தலை சுத்தல் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் சயின்டிஃபிக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதை விட்டுட்டு சும்மா அது இது அதை மாற்று இதை மாற்று, இது ஏன் இப்படி இருக்குது அது ஏன் இப்படி இருக்குன்னா ஒன்று தான், நாம் மாறாத வரைக்கும் எதுவும் இங்கே மாறாது என்பதை நீங்கள் புரிந்து வைத்து கொண்டால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா.